இந்த வீடியோல நம்ம ஒபிட்டோவோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். உச்சிகா வம்சத்துல பிறந்தவன் தான் நம்ம ஒபிட்டோ. ஸ்டார்டிங்ல இவன் அகாடமில கிராஜுவேட் ஆவச்சுமா. இவன் அவ்வளவு பெரிய ஷினோபிலாம் கிடையாது. இவன் வந்து டீம் 7ஓட ஒரு மெம்பரு. இவனோட காம்ராட்ஸ் பாத்தீங்கன்னா ககாஷி அண்ட் ரின்னு. அந்த ரின்னுங்கிற பொண்ணை இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஒரு தடவை மிஷினுக்கு போகும்போது ககாஷி மேல பாத்தீங்கன்னா ஒரு பாறை விழ வரும். அப்போ நம்ம ஒபிட்டோ பாத்தீங்கன்னா அவரை தள்ளி விட்டு அதை இவரு வாங்கிக்கிடுவாரு. அப்படி விழும்போது அவரோட பாதி உடம்பு செதஞ்சே போயிரும். அப்போ நம்ம மாதரா உச்சிகா தான் இவரை காப்பாத்தி கொஞ்ச நாள் ட்ரைனிங் கொடுப்பாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பாத்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டு கையாலே தன்னோட காதலி இறந்து போறத தன்னோட கண்ணால பாத்துருப்பாரு நம்ம ஒபிட்டோ. அப்படி இருக்கும்போது அங்க இருக்க எல்லா ஷினோபிஸையும் தூக்கி போட்டு மிதிக்கிறான் நம்ம ஒபிட்டோ. அங்க இருக்கிறவங்கள அடிக்கிறது மட்டும் இல்லாம 4th கிரேட் நிஞ்சா வார் வரைக்கும் வந்து உலகத்தையே மிரட்டி விட்டுருப்பான் நம்ம ஒபிட்டோ. என்னதான் ரின்னோட சாவுக்கு அப்புறம் வாழ்க்கையே வில்லனா வாழ்ந்தாலும் ஆகும்போது ஒரு ஹீரோவா தான் செத்துருப்பான் நம்ம ஒபிட்டோ. இதுதாங்க உண்மையான ட்ரூ லவ். ஒரு பொண்ணுக்காக உலகத்தையே அழிச்சவன் தான் என் ஹீரோ ஒபிட்டோ.